சுந்தர காண்டம். அசோகவனத்தின் ரம்யம். புன்னகியே பூர்ணச்சந்திரன் போல் இருக்கும் என்றாரே, செந்தாமரை இதழ் போன்ற கண்களால் என்னை பார்க்கும் பாக்கியம் பெறுவேனோ என்று எண்ணியபடியே மதில் சுவரை தாண்டி குதித்தார். சித்திரை வைகாசி மாதங்களில் புஷ்பிக்கும் ஆச்சா, அசோகம், சண்பகம், மா முதலான மரங்களை லாவகமாக கடந்தார். மாந்தோப்புகளில் மரம் கொள்ளாமல் புஷ்பித்திருந்தது. அங்கே வண்டுகள் மெலிதாய் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. குலை குலையாய் தொங்கும் பழமரங்களை தாண்டி குதித்தார். மான்கள் கூட்டமாகச் செல்வதைக் கண்டார். இவரது தாவுதலால் குயில்களும் புறாக்களும் எழுந்து கொண்டன. பூக்கள் தரையெல்லாம் பாய்விரித்தன. பழங்கள் நாலாபுரமும் உருண்டு ஓடின. பாதையில் தடையாயிருந்த கொடிகளை அறுத்து கொண்டு சென்றார் மாருதி. ஸ்வஸ்திக், திலகம் போன்ற பல அமைப்புகள் உள்ள பொய்கைகளையெல்லாம் கடந்தார். முத்தையும் பவளத்தையும் வெள்ளி சொர்ணத்தையும் பொடித்து குளங்களில் தூவி இருந்தது. அதன் ஸ்படிகமான தன்மையில் தெரிந்தது. குளங்களில் தாமரையும் அல்லியும் மலர்ந்து இருந்தன. பல இடங்களில் அருவி விழுந்து வாய்க்கால்கள் ஓடுவதை பார்த்து கொண்டே போனார். அன்னம், வாத்து, கௌதாரி போன்றவை சன்னமாக குரல் கொடுத்தன. சிறிது தூரத்தில் பல மரங்கள் அடங்கிய ஒரு மலையை பார்த்தார். அதிலிருந்து ஒரு அருவி ஓடி வந்து கீழே அற்புதமாய் அமைக்கப்பட்ட ஒரு வாவியில் விழுந்தது. குளத்தில் நிரம்பிய நீர் ஓடைகளாக காட்டுக்குள் சென்றது. அருகில் உப்பரிகளில் உள்ள சில வீடுகளும் கட்டப்பட்டு இருந்தன. அந்த இடத்தை நிர்மாணித்தவர் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவாயிற்றே. பொய்கையின் படிகளில் நவமணிகள் பதிக்கப்பட்டு இருந்தன. முத்தை பொடி செய்து மணலாக பரப்பப்பட்டு இருந்தது. 4 புறங்களிலும் விஸ்தாரமான மேடை. மேடையைச் சுற்றி பழமரங்களும் பூச்செடிகளும் வசந்தமாக நின்றிருந்தன. வெயிலும் மழையும் தாக்காமல் இருக்க பந்தலும் போடப்பட்டு இருந்தது. அங்கே ஒரு சிம்சுபா விருட்சம் அநேக கொடிகளால் பிணைக்கப்பட்டு நெருக்கமான கிளைகளும் அகலமான இலைகளுடன் பறந்து நின்றிருந்தது. கிளைகளில் கட்டியிருந்த சிறு மணிகள் காற்றில் அசைந்து ஜலதரங்கம் வாசிப்பது போன்ற ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தன. மரத்தை ஹிம்சிக்காமல் மெதுவாக ஏறிய ஆஞ்சநேயர் வசதியான ஒரு இருட்டு இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். காலையில் பிராட்டி இங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்தார். பறவையின் ஒலியும் இயற்கையின் அழகும் நீர்நிலைகளும் காலை கதிரவனும் கவலைகளை குறைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அது பொய்யாகுமா என்று நினைத்து கொண்டார். இந்த 14வது சர்க்கத்தை புத தசையில் கேது புத்தி நடந்து புதன் மீனத்திலோ பகையிலோ லக்னத்துக்கு மறைவிடமான 3, 6, 8, 12 இருந்தாலும் கேது ரிஷபம் கடகம் சிம்மத்தில் இருந்தாலும் இந்த சர்க்கத்தை பாராயணம் செய்வதால் துன்பங்கள் தூர விலகி போகும். தினமும் திராட்சை பழம் நிவேதித்தால் போதும். ஒரு மண்டல முடிவில் தேங்காய் உடைத்து நிவேதிக்க வேண்டும். சர்க்கம் 15. ஹனுமான் சீதையை காண்பது. அசோக மரத்தின் பூக்களும் பழங்களும் சிவந்து நெருப்பைப் போல் ஜொலித்தன. ஹனுமான் சிம்சுபா மரத்தின் மேல் இருந்தபடியே நாலா பக்கமும் கவனமாக ஆராய்ந்தார். திவ்யமான பூக்கள் பழங்களின் வாசனையால் அந்த இடம் மனதை ஈர்த்தது. அந்த வனத்துக்கு சற்று தூரத்தில் யாகசாலை போன்ற ஒரு மாளிகையை கண்டார். வெண்மையான 1000 மண்டபம் போல் அது காட்சியளித்தது. அதன் படிகள் பவளத்தினால் ஆனவை, மேடைகள் பொன்னால் ஆனவை. இருட்டு மாருதியின் கண்களுக்கு பழகிய பிறகு சிம்சுபா விருட்சத்துக்கு அருகிலுள்ள மாளிகைக்கு அருகில் ஒரு நங்கை அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவளைச் சுற்றி கோரமான ராட்சசிகள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் கருணை இல்லை. நெடுங்காலமாக சாப்பிடாதவள் போல் அவள் இளைத்து இருந்தாள். புழுதி படிந்த தேகத்தில் இன்று இன்ன நிறம் என்று அறிய முடியாதபடியான அழுக்கு ஒற்றை வஸ்திர மானத்தை காப்பதற்காக மூடிக்கொண்டு இருந்தது. கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்து பூமியை நனைத்து கொண்டிருந்தது. சுருண்டு நீண்ட தலைமுடி ஒற்றை பின்னலால் இடுப்புக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. மார்பு ஏறி இறங்குவதிலிருந்து அடிக்கடி பெருமூச்சு விடுகிறாள் என்பது புரிந்தது. எரியும் அக்னி புகையால் மூடப்பட்டிருந்தது போல் துக்கத்தில் மூழ்கியிருந்த அவள்தான் ஜானகியாக இருக்க வேண்டும் என்று யூகித்தார் ஆஞ்சநேயர். அவளது விசாலமான கண்களின் தீட்சண்யத்தை பார்த்து
நகை மூட்டையை வீசி எறிந்தவளே இவள்தான் என்று தீர்மானித்தார். இவளது புருவங்கள் ராமனது கோதண்டம் போல் வளைந்து இருக்கின்றன. ராமன் அணிந்ததாகச் சொல்லிய ஆபரணங்களெல்லாம் அருகிலுள்ள மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் தன் இல்லாளை ஆபத்து வரும் நேரத்தில் காப்பாற்றுவது சகஜம். நான் அதிலிருந்து தவறிவிட்டேன் என்று ராமபிரான் துக்கப்பட்டதற்கு பொருத்தமானவளே இவள். வசிஷ்டரின் சிஷ்யர், வேத வேதாந்தங்களில் கரை கண்டவர், துன்பங்களை தாங்கக்கூடிய சத்திரிய வீரர் இப்படி புலம்புகிறாரே என்று மனம் சலித்திருக்கின்றேன். இந்த மாதிரியான அழகு ஓவியத்தை பாரியையாக பெற்றவர் புலம்பி அழுவது ரொம்ப குறைச்சல் என்று நினைத்தார் மாருதி. இப்படி கஷ்டப்படும் கணவனை அடைந்த சீதை பாக்யவதிதான் என்று நினைத்திருந்தேன். என் பிரபு, இந்த அழகு பெட்டகத்தை அடைந்த நீரே அதிர்ஷ்டசாலி என்று அண்ணலை எண்ணி மனம் மகிழ்ந்தார் ஆஞ்சநேயர். சீதையின் நிலையைக் கண்டு ஹனுமான் புலம்புதல். அனந்த கல்யாண குணங்களை கொண்ட ஸ்ரீராமனையும் பதிவிரதையான சீதையையும் மனத்துக்குள் புகழ்ந்த மாருதி வசிஷ்டரின் சீடரான லக்ஷ்மணனால் பூஜிக்கத்தக்கவளே இவள். காலகதி இவளையே கஷ்டப்படுத்துகிறது என்றால் சாமானியர்கள் எம்மாத்திரம்? ராமா, இவளுக்காக கபந்தனை வென்றவரே, மறைந்து அம்பு விடுவதால் ஏற்படும் அபகீர்த்தியையும் ஏற்று வாலியை சம்ஹரித்தவரே, பயங்கரமான பராக்கிரமம் உள்ள விராதனை கொன்றீர். கிஷ்கிந்தையை சீதைக்காக, அவளுக்காக அல்லவோ சுக்ரீவனுக்கு பரிசாக தந்தீர். நான் கடலை தாண்டி வந்து நடுவில் ஏற்பட்ட இடையூறுகளை தகர்த்து இதுவெல்லாம் உங்கள் இருவரின் கருணையால் தானே. சீதாதேவியின் கால் தூசுக்கு 3 லோகங்களும் ஈடாகுமா? தசரத சக்கரவர்த்தி செய்த புண்ணியம் இவளை மருமகளாக அடைய வைத்தது. கனி வர்க்கங்களையும் ஔஷதிகளையும் உணவையும் தரும் பூமி வெட்டி கொத்துவது போல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இவள் லோக சேமத்துக்காக இந்த கஷ்டங்களை அனுபவிக்கின்றாள் போலும். இப்பொழுது ராமர் இவளை பார்ப்பதற்கில்லையே என்று அவர் துக்கித்தார். ஸ்ரீகளுக்கு நகைகள் என்றால் ஆசை என்பதை பொய்யாக்கி வாழ்கின்றாள். நம்பிக்கையின் வேறே இவள்தான். உத்தமகுல பெண்களின் நுனிமுடி கருத்து இருக்கும். இவள் திருமகளின் அம்சம் என்றார்கள். இவள் சாபத்தால் ராவணன் ஓட்டாண்டியாகி இருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் பொறுமை காக்கின்றாள் அல்லவள். இவள் பூமாதேவியின் மகள்தானே. பொறுமையின் சிகரம் சக்கரவாக பறவையின் இரவில் இணைவோம் என்பதால் பகலில் பிரிவை தாங்கிக் கொள்ளுகின்றன. இவளும் விடியும் காலத்துக்காக ஏங்கி இருக்கின்றாள். அரச குடும்பத்தில் வளர்ந்து அயோத்தியில் வாழ்ந்தவள் அசோக மரத்தடியில் சோகமே வடிவமாய் இருக்கிறாள் என்று வருந்தியவர் அரக்கிகளின் கண்களில் படாதபடி சிம்சுபா விருஷத்து கிளைகளுக்கிடையே நன்கு மறைந்து கொண்டார். விகார அரக்கியர். கருத்த ஜலத்தில் அம்சம் நீந்துவது போல் நிர்மலமான வானில் சந்திரன் பிரகாசித்தான். ஆஞ்சநேயரின் அலைந்த களைப்பை தன் குளிர்ந்த கதிர்களால் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். சீதையை நன்கு ஆராய்ந்து இவள்தான் பிராட்டி என்று முடிவுக்கு வந்ததும் சுற்றி இருந்த ராட்சசிகளை பார்த்தார். ஒற்றை கண்புடையவள், ஒற்றை காது அரக்கி, தலையை மூடிக்கொண்டிருக்கும் செவி உடையவள், காதே இல்லாத ராட்சசி, முரம் போல அகல காது உடையவள், மேல் நோக்கி வளைந்த மூக்கு உடையவள், இரட்டை பூசணி போன்ற தலையுடையவள், அறுவடை செய்த வயல் போன்ற முடியை கொண்டவள், தொங்குகின்ற மார்பையும் கன்னங்களையும் வயிற்றையும் உடையவர்கள், வயிற்றிலே மார்பிலே வாயுடையவர்கள், பாதங்கள் இல்லாதவர்களும் 4 பாதங்கள், கிளைக்கால்கள், கிளைக்கைகள் கொண்டவர்கள், முழ உயரம் கொண்ட கூனிகள், கோர பற்களை உடையவர்கள், மஞ்சள் சிவப்பு நிற நேந்திரங்களை கொண்டவர்கள், முகத்தில் மூக்கு வாய் எதுவுமே இல்லாதவர்கள், மஞ்சள் நிறமுடைய கோர ரூபிகள், இரும்பு தடி, சூலம், உலக்கை, கோடாரி, கத்தி, அரிவாள் வைத்திருப்பவர்கள், பன்றி, எருமை, புலி, ஆடு, நரி, மாடு, நாய், குதிரை, கழுதை, ஒட்டகம் போன்ற முகமுடையவர்கள், யானையைப் போல் கால்களை உடையவர்கள், கழுத்தில் அழுந்திய தலையை கொண்டவர்கள், ஒற்றைக்கை, ஒற்றை கால் உள்ளவர்கள், கழுதை, ஓநாய், நரி போன்ற காதுகளை கொண்டவர்கள், விடைத்த காதுகளை உடையவர்கள், நெற்றியில் நாசி படைத்தவர்கள், பாதத்திலும் உள்ளம் கைகளிலும் ரோமம் உடையவர்கள், கொக்கை விட நீண்ட கழுத்தை உடையவர்கள், நீண்ட நாக்கு நகங்களை கொண்டவர்கள், புகை போன்ற கூந்தலை உடையவர்கள், 4-5 விழிகளை கொண்டவர்கள், மதுவையும் இரத்தத்தையும் குடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை ஹனுமான்
கண்டார். விதேக ராஜவம்சத்தில் பிறந்த வைதேகி கருமுகில்களுக்கு இடையே தோன்றும் நிலவைப் போல் காணப்பட்டாள். மானின் கண்களைப் போன்ற அவளது விழிகள் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தன. ராமலட்சுமர்களுடைய அனுகிரகத்தால் அல்லவா சீதாதேவியை தரிசிக்கும் பேறு கிடைத்தது என்று பூரித்தார் மாருதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.